ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் ஹவு டு ஸ்பாட் ஹார்னி மேரிடு உமன் இன்ஸ்டன்ட்லி. அதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போயிருப்போம், அங்கே பல பெண்கள் இருப்பாங்க. அதில் திருமணமான ஒரு பெண் ஹார்னியாக இருக்காங்க. அவங்க ஈஸியாக நம்ம அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம்லேயே நம்ம கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது, எந்தெந்த சயின்ஸ் மூலமாக நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நாட் ஆல் மென் கேன் ஐடென்டிஃபை தீஸ் திங்ஸ். எல்லார் கண்ணுக்கும் இது தெரிஞ்சிடாது, இல்லைனா இதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. You can easily identify that a woman is horny just by looking for these signs. உங்களால் ஈஸியாக இந்த சைன்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சாலே அவங்க ஹார்னியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். They are not really hard to spot if your perspective and you pay close attention. அவங்கள கண்டுபிடிக்கிறது, அப்படிப்பட்ட ஹார்னியாக இருக்கிற பெண்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் கிடையாது. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லுக்கை மாற்றணும், அட்டென்ஷனை ரொம்ப க்ளோஸாக பார்க்கணும். அவங்க லுக்குக்கு அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் க்ளோஸாக அட்டென்ஷன் கொடுத்து பார்க்கணும். தி சைன்ஸ் ஆர் ஈவன் யூனிவர்சல் ஃபார் மோஸ்ட் ஆஃப் உமன். இந்த சைன்ஸ் எல்லாமே உலகம் முழுக்க இருக்க பெண்களுக்கு மோஸ்ட்லி ஒர்க் ஆகும், சேமாக தான் இருக்கும். அன்லஸ் ஷி டெல்ஸ் யூ அவுட் ரைட் ஐம் ஹார்னி, லுக் அவுட் ஃபார் தீஸ் சைன்ஸ். அவங்க வாயை திறந்து சொல்லலைனாலும் இந்த சைன்ஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நம்ம மென்ஸ்னோட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் 1, வாண்டரிங் ஐ. வாண்டரிங் ஐனா கண்கள் அங்கே எங்கேயும் தேடிக்கிட்டே இருக்கிறது, அதை எதையும் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சாதாரண ஒரு லுக்குக்கும் இந்த லுக்குக்கும் வித்தியாசம் தெரியுதுல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு லேர்ன் ஹவு டு ஸ்பாட் தட் ஒன் ஹார்னி உமன் இன் த க்ரௌடு. நம்ம கற்றுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயமே அந்த ஒன் ஹார்னி உமனை அந்த கூட்டத்தில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தான் நம்ம கற்றுக்கணும். இஸ் தேர் ஒன் லேடி ஹூ சீம்ஸ் டிஸ்இன்ட்ரெஸ்டட் வித் வாட் ஹேர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டாக்கிங் அபவுட். ஒரு கூட்டமாக ஒரு பெண்கள் கூட்டமோ இல்லை ஒரு கூட்டமான நிகழ்ச்சியிலோ நம்ம இருக்கோம் அப்படின்னா, ஒரு பெண் அங்கே இருக்கிற அந்த நிகழ்ச்சியில் ஒட்டி இருக்காமல் தனியாக ஃபீல் பண்ணுற மாதிரியோ இல்லை அந்த இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டாமையோ அங்கே இங்கேயும் வாண்டரிங் ஆகி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதை பார்க்கலாம். ஷீ வில் பி லுக்கிங் அரவுண்ட் லிஸ்ட்லெஸ்லி, சம்டைம்ஸ் ஈவன் ஆக்டிங் போர்டு, அண்ட் யூ வில் பி தேர் டு கிவ் ஹேர் த அட்டென்ஷன் ஷீ இஸ் லுக்கிங் ஃபார். ஸோ அவங்க கண்கள் இங்கே தான் இல்லாமல் ஒரு லிஸ்ட்டே இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஃபேஸ் கட்டை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் அவங்க போர் அடிக்குது, இங்கே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான டைமில் நாம் அங்கே போய் அவங்களுக்கு தேவைப்படுற அட்டென்ஷனை நாம் கொடுக்கலாம். த நெக்ஸ்ட் ஸ்டெப் தென் இஸ் டு ஐசோலேட் ஹேர் அண்ட் ப்ரைம் அப். அப்படி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்கள ப்ரைமாக ஃபீல் பண்ண வைங்க, ஐசோலேட் பண்ணிடுங்க. மற்ற எதையும் பற்றி அவங்கள யோசிக்க வைக்காமல் நம்ம பேசுகிற அந்த டாப்பிக்கில் ஒன்று பார்த்துருங்க. பாயிண்ட் 2, எவ்ரி திங் டு எவ்ரி ஒன். இது அடுத்த பாயிண்ட்டு. நீங்கள் ஈஸியாக அனதர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சைன்ஸ் யூ ஷுட் லுக் அவுட் ஃபார் இஸ் த வே ஷி இன்ட்ராக்ட்ஸ் வித் பீப்புள், எஸ்பெஷலி த கைஸ். அவங்க எப்படி மற்ற ஆண்களோட பேசுகிறாங்க அப்படின்றத பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரியான டைமில், ஹார்னியாக இருக்க டைமில் அவங்க அதிகமாக அந்த அட்டென்ஷனை சீக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. டஸ் ஷி ஃப்ளர்ட் வித் எவ்ரி கை ஷி ஷீஸ், ஆர் மேபி ஷி ஜஸ்ட் ஸ்மைல்ஸ் அட் தெம் ஜஸ்ட் டு பி நைஸ். ஸோ அந்த ஒரு குரூப் ஆஃப் மென் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு நிகழ்ச்சியில் இருக்காங்க அப்படின்னா, இவங்க இந்த ஹார்னியான மூடில் இருக்கும்போது சுற்றி எத்தனை ஆண்கள் கிடச்சாலும் யாரை போய் அவங்ககிட்ட பேசினாலும் அவங்க திருப்பி பதில் பேசிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக பாருங்கள். அவங்க ஃப்ளிட் பண்ணுறாங்களா எல்லாருக்கூடையும், இல்லை சும்மா ஒரு நைஸாக இருக்கிறதுக்காக அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணி பேசுகிறாங்களா அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக அது டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும். அப்சர்வ் ஹவு ஷீ இஸ், அண்ட் இஃப் யூ see her getting friendly with almost every guy who notices her, that is a key. அப்படி அவங்க எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க, தட் மீன்ஸ் ஃப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு கீ சைன் இது. பாயிண்ட் 3, லுக் அட் ஹேர். ஸோ இந்த சினிமாலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் அப்பப்போ காதுகிட்ட அந்த முடியை தூக்கி விட்டுட்டு இருப்பாங்களே, ஹீரோஸுமே அப்படி பண்ணுவாங்க. அந்த முடியை கூறுறது இதெல்லாம் ஒரு சைன் மாதிரி இருக்கும். ஸோ அதை க்ளோஸாக பாருங்கள். யூ காட் ஃபர்ஸ்ட் 2 சைன்ஸ், தட் டசன்ட் மீன் யூ ஹேவ் டு அப்ரோச் ஹர் ரைட் அவே. ஸோ முதல் 2 க்ளூவும் பார்த்துட்டோம், கரெக்டாக அது ஒர்க் ஆகுது அப்படின்னா குடுகுன்னு ஓடி போய் நம்ம அவங்ககிட்ட பேசி அப்ரோச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த 3வது பாயிண்ட்டையும் நீங்கள் பார்த்துருங்க. லுக் அட் ஹேர் க்ளோஸ்லி. ஓகேங்களா, அதையும் பார்த்துருங்க. யூ கேன் ஆல்சோ அப்சர்வ் த சைன்ஸ் டு ஃபைண்ட் அவுட் இஃப் ஷீ இஸ் ரியலி ஹார்னி. இந்த ஹேரோட அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் இருக்காங்கன்றத வச்சுட்டு நீங்கள் அவங்க உண்மையிலே ஹார்னியாக இருக்காங்களா அந்த டைமில் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்சர்வ் வாட் ஷீ டஸ் வித் ஹர் ஹேர். அதான் அவங்க முடிவை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இஸ் ஷீ ட்வெர்லிங் இட், கேர்சிங் இட், ஆர் சென்சுவலி ரன்னிங் ஹேர் த்ரூ இட். ஸோ அவங்க முடியை வச்சு இப்படி ட்வெல் பண்ணுவாங்க, ஒரு விரலை விட்டு இப்படி சுருட்டுவாங்க தெரியுங்களா, அது. அப்படி இல்லைனா சென்சுவலி, அதாவது முடியை கோதுறது கொஞ்சம் சென்சுவலாக அட்ராக்ட் பண்ணுன்றதுக்காக பண்ணுற மாதிரி தெரியும்.
ஸோ அதெல்லாம் பாருங்கள், அதுவும் ஒரு சைன். பாயிண்ட் 4, ஓப்பன் ஃபார் பிஸ்னஸ். இஸ் ஷி ஷோவிங் அ லாட் ஆஃப் ஸ்கின்? மேபி ஷி கேம் இன் வித் an extra slinky skirt and when she saw you staring at her, she hikes up her skirt even more. இது வந்து அவங்க எப்படி அந்த மூட பொறுத்து தான் ஒருத்தரோட உடையும் மாறும். ஸோ இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவங்க ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கலாம், ஒரு மாடலாக இருக்கலாம். ஆனால் அவங்க கொடுக்குறது இந்த லுக்கு, இந்த சேரீ, இந்த லுக் எதுக்காகனா பார்க்குறவங்கள செடியூஸ் பண்ணுறதுக்கு, அதிகமான ஆட்களை கவர்றதுக்காக இப்படி ஒரு லுக்கு தராங்க. ஸோ இதுதான் அங்கேயும் அவங்க ஓவராக ஸ்கின்னை கட்டுற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்களா இல்லை செடியூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். நீங்கள் அவங்கள வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க அதை பற்றி ஒரு வேளை அந்த இடுப்பு தெரியலாம், அந்த மாதிரி தெரியலாம். நீங்கள் அதை பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சு அவங்க கண்டுக்காமல் இருக்காங்கன்னா அது ஒரு சைன் தான். மற்ற பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு அப்படியே எழுது கவர் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் ஒரு சைன் தான். ஸோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சு அவங்க எக்ஸ்ட்ராவாக லீன் ஃபார்வர்டாக முன்னாடி வந்து அவங்களோட கிளிவேஜை காட்ட ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு பாருங்கள். ஒருவேளை அவங்க ஆல்ரெடி ஒரு செடியூஸ் பண்ணுற மாதிரியான செக்ஸான கிளாத்ஸ் போட்டு வந்துருக்கலாம். அப்புறம் அந்த கிளாத்ஸை வச்சு அவங்களோட ஆசட்ஸை, அதாவது பிரெஸ்ட்டு, ஆஸ் இந்த மாதிரியான அங்கங்களை வந்து ரொம்ப வெளியே காட்டணும், எக்ஸ்போஸ் பண்ணணுன்ற மாதிரி, இல்லை என்கிட்ட இருக்கிறது ரொம்ப அழகானது, என்னோடது ரொம்ப அழகானது அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதை வச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு ஏதாவது பாருங்கள், நோட்டீஸ் பண்ணுங்கள். அவங்க யாராவது பார்க்கணுன்றதுக்காக எவ்வளோ பண்ணுறாங்களா, இப்படி ட்ரெஸ் பண்ணி வந்திருக்காங்களா அப்படின்றத பாருங்கள். பாயிண்ட் 5, டச்சி ஃபீலி. ஸோ இப்போ நம்ம போய் அவங்கள அப்ரோச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட பேசலான்னு போய்ட்டு அவங்க அடிக்கடி தொட்டு பேசுகிறாங்கன்னு பாருங்கள். நம்மளை தொட்டு பேசுவாங்க. ஸோ என்ன ஹார்னியாக இருந்தாங்கன்னா, she may shake your hands and make her fingers linger even more. நாங்கள் சாதாரணமாக ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறோனாலும் வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த கையை 2 கையும் பிரிக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிற டைம் ரொம்ப லேட்டாக, லிங்கர்னால் தாமதப்படுத்துறது, ரொம்ப தாமதப்படுத்தி கையை வெளியே எடுப்பாங்க. her hand stays on your arms or your chest for few seconds longer. ஸோ இப்போ நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கையை விட்டு நாம் எடுக்க ட்ரை பண்ணாலும் அவங்க லைட்டாக ரொம்ப லேட் பண்ணி அவங்களுக்கு விருப்பமே இல்லாத மாதிரி தான் விடுவாங்க. When you engage in a conversation with her, she may also touch your hands or arms, squeeze your biceps, play with your hair or touch your chest while asking where you got your tattoo. ஸோ இது வந்து அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறோம், ஒரு கான்வர்சேஷன் என்கேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து அடிக்கடி உங்கள் கைகளை தொடுறதோ, இல்லை அவங்களோட பைசப்ஸை பிடிச்சி அமுத்துறதோ, இல்லை அவங்களோட ஹேரை பிடிச்சி நோண்டுறதோ, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது சயின்ஸ் கிடைக்குதான்னு பாருங்கள். பாயிண்ட் 6, லிங்கரிங் கேஸ். லிங்கரிங் கேஸ்னால் அப்படியே நம்ம லிங்கர் பண்ணுறதுன்னு அப்படின்னு சொன்னால் தாமதப்படுத்துறது பார்வையை. நாம் அவங்கள பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நாம் ஒரு கூட்டத்தில் இருப்போம், கூட்டத்தில் அந்த சைடு எதிர்பக்கத்தில் இருக்கோம், அவங்க நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நம்ம அவங்கள பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு பார்வையே ரொம்ப தாமதப்படுத்தி நம்மகிட்ட விளக்கணுன்ற மாதிரி இது பண்ணுவாங்க. உடனே டப்புன்னு பார்த்தோன்னு திரும்ப மாட்டாங்க, கொஞ்சம் நேரம் நம்மளை பார்த்துட்டு அப்புறம் லேட்டாக திரும்புவாங்க, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இது நம்ம அவங்களோட கான்வர்சேஷனில் நம்ம தள்ளி இருந்தால் மட்டும் இல்லை, அவங்களோட கான்வர்சேஷனில் இருக்கும்போது நம்ம கண் அப்படியே மெதுவாக பார்த்துட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் சயின்ஸ் கிடைக்குதான்னு பாருங்கள். இதை வந்து நம்ம ஸ்டிக்கி லிங்கரிங் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஹார்னி உமன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பாயிண்ட் 7, ஓவர் ஷேரிங். அதாவது there is no such thing as small talk with a horny woman. Anything you say to her as casual as you may start off would be met with a lot of personal, even revealing information. ஸோ நாம் ஒரு பேச்சை பேசுகிறோம், ஒரு டாப்பிக்கை பேசுகிறோம், அவங்க அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பர்சனல் திங்ஸை கேஷுவலாக நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்களோட பர்சனல் திங்ஸை, அவங்க தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பை ரிவீல் பண்ணுற மாதிரி, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அது நல்லா இருக்கா இல்லையா, இல்லை அது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. ஓவர் ஷேரிங் அதுதான். ஸோ பாயிண்ட் 8, flirty smiles. There is a huge difference between a woman who just being nice and a woman who's horny. ஸோ இந்த சிரிப்பை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த சிரிப்புக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு நார்மலாக நைஸாக இருக்கணும்னு நினைக்கிற உமனுக்கும் ஹார்னியாக இருக்கிற உமன் கொடுக்குற சயின்ஸுக்கும் அதிக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒன் ஆஃப் த கிவ்அவேஸ் இஸ் ஹவு ஷி ஸ்மைல்ஸ் அட் யூ. உங்களை பார்த்து எப்படி சிரிக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். whenever you're just eyeing each other for afar or are already engaged in some chit chat, how she curves those lips plus the way those eyes naughtily sparkles can tell you just how much she wants you. ஸோ ஒரு கான்வர்சேஷன் நம்ம அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்க லிப்ஸ் என்ன பண்ணுது, அவங்க ஐஸ் நம்ம பிடிச்சவங்கள பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பிடிச்சவங்களோட பேசணுன்னா நம்ம ஐஸே ஒரு ஸ்பார்க்காக தெரியும், இன்னும் ஸ்பார்க் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் அ கிளியர் சைன். பாயிண்ட் 9,
பீகாக்கிங் அப்படின்னா எப்படி சொல்கிறது, அட்டென்ஷன் ட்ராப் பண்ணுறதுக்காக பண்ணுற விஷயம். ரொம்ப ஓவராக சவுண்ட் விடுறது, இந்த மாதிரி எப்படியோ ஒன்று அட்டென்ஷனை சீக் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக பீகாக்கு அப்படின்னு சொல்கிறோம். உமன் ஹூ வாண்ட் டு ஸ்னாக் அ guy to take home in a short while will be exhibiting peacocking behavior so as to stand out, draw attention. ஸோ அதுதான், ஒரு பெண் ஹார்னியாக இருக்காங்க, உடனே அவங்களுக்கு ஒரு ஆண் தேவைப்படுது அப்படின்னா அவங்க வந்து எப்படியாவது அந்த ஆணை அடையணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க, யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க வந்து அந்த கூட்டத்துலேருந்து தனியாக தெரியணும், அந்த ஆணுக்கு அவரோட அட்டென்ஷனை ட்ராப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறையா ட்ரை பண்ணுவாங்க. ஃப்ரம் ஷோயிங் மோர் ஸ்கின் டு பீயிங் அக்ரெசிவ் தே டூ வாட் எவர் இட் டேக்ஸ் டு கெட் லைட். ஸோ அவங்க வந்து அதிகமாக உடலை காட்டுறதா இருக்கலாம், இல்லை அதிக கோவத்தை காட்டுறதா கூட இருக்கலாம், என்ன வேணால் செய்வாங்க அந்த நேரத்தை அவங்க யூஸ் பண்ணிக்க. Point 10, kinky conversation. More than giving out unsolicited personal information, a horny woman may also talk suggestively to you. இப்போது அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க, அவங்க கணவரோட எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல உங்களை நிறுத்தி நீங்கள் இருந்தீங்கன்னா அது எப்படி இருந்திருக்காது, இல்லை நீங்கள் இருந்திருக்கணும் அந்த இடத்துல, அந்த மாதிரி ஒரு கிங்கியாக அந்த விஷயத்த சொல்லுவாங்க. அப்படியே கூட இருக்கலாம், இதுவும் ஒரு சைனாக இருக்கலாம். அந்த கிங்கி டாபிக்ஸ் அப்படின்னா அவங்களோட செக்ஸுவல் என்கவுண்டர்ஸ், யாரோட உடல் வச்சுருக்காங்க, இன்டர்கோர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், இல்லை அவங்களோட பெட்ரூம் டேலன்ஸ் அந்த சொல்லலாம், ஒரு ஜோக்ஸ், செக்ஸ் இன்ஃபியூஸ்டு ஜோக்ஸ் சொல்லலாம். இதெல்லாமே ஒரு கிளியர் சைன். Point 11, compliments. Another good sign of a horny woman is if she goes all out in the compliment department, which is far from just being polite. அது பொலைட்டாக இருக்கிறத தாண்டி அவங்க இன்னுமே சம்மந்தமே இல்லாமல் அதை காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு பாருங்கள். இல்லைனா பொலைட்னஸை தாண்டி இது இப்படி தான் ஒருத்தருக்காக பொலைட்ன காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது, அதையெல்லாம் தாண்டி கொடுக்குறக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டுமே இல்லைனாலும் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்களா அப்படின்னு பாருங்கள். அதாவது ஷீல் ஹேவ் யூர் லுக்ஸ் ஆர் ஃபிசிக்கல் அசெட்ஸ். உங்கள் உடம்பு ஃபிசிக்கல் அசெட்ஸை பற்றி எதாவது சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நம்ம ஃபிசிக்கல் அசெட்ன்றதே நம்ம பெண்களுக்கு தான் வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ ஆண்களுக்கு வருதுன்னா அதை இதை பார்த்துக்கோங்க. Point 12, your place. Interested in one thing but try mentioning random stuff that you have in your place and she might show extra keen curiosity about it. இப்போது அவங்க இருந்து சைன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 11 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ஓகேவா ஒத்து வருதான்னு பாருங்கள். 11மே வரணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் மேக்ஸிமம் ஒத்து இருந்துச்சுன்னா நம்ம தூண்டில் போட்டு பார்க்குறதுல தப்பு இல்லை. ஸோ உங்கள் பிளேஸு, இல்லை நீங்கள் எங்கே பிடிச்ச இடம், அந்த மாதிரியான பிளேஸை பற்றி சொல்ல ஆரம்பிங்க. அதில் இருக்க நல்ல நல்ல விஷயங்கள், அங்கே போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்லுங்கள். ஸோ அது அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணும். ஷி மைட் ஈவன் ஹிண்ட் அபவுட் கோயிங் டு யுவர் பிளேஸ் பை சேயிங் ஷி வாண்ட்ஸ் டு ட்ரை ஆர் ஷி வாண்ட் யூ டு ஹேவ் இன் யுவர் பிளேஸ். ஸோ அப்படி சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு உண்மையிலே விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பிளேஸை பற்றி போய் தெரிஞ்சுக்கணும், அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க.